சென்னையில் உள்ள ஒரு அமைதியான அடுக்குமாடி குடியிருப்பு. பாரதி என்பவர் சமீபத்தில் அங்கு குடி வந்துள்ளார். அவர் தனியாக வசித்து வருகிறார். ராகுல் பக்கத்து வீட்டில் வசிக்கும் நபர் பாரதி தனது காரிலிருந்து சில கனமான அட்டை பெட்டிகளை தூக்கி கொண்டு மாடிக்கு செல்ல சிரமப்படுகிறார். அப்போது ஜிம்மிக்கு சென்றுவிட்டு திரும்பும் ராகுல் இதை பார்க்கிறான். ஆண்டி நில்லுங்க, என்ன இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு, நானே தூக்கிட்டு வரேன். வேர்வை துடைத்தபடி பரவாயில்ல தம்பி, நானே மெதுவா கொண்டு போயிருவேன். அதெல்லாம் முடியாது, எதை தூக்கணும் எதை இறக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த சின்ன பையன் மட்டும் எடுத்துட்டு பின்னாடியே வாங்க. ராகுல் அந்த பெட்டிகளை அனாயாசமாக தூக்குவதை பார்த்து பாரதி வியக்கிறாரு. அவனது தோள்களும் உதவியும் அவருக்கு ஒரு விதமான பாதுகாப்பை உணர்த்துகின்றன. அடுத்த சில நாட்களில் இது தொடர்கிறது. பாரதியின் வீட்டில் வாட்டர் கேன் வைப்பதாகட்டும், காய்கறிப்பை தூக்குவதாகட்டும் ராகுல் அங்கே ஆஜராகி விடுகிறான். ஒரு நாள் பாரதி சமையலில் பிஸியாக இருக்கும்போது ராகுல் வருகிறான். ஏன் ராகுல், உனக்கு போர் அடிச்சா என்கிட்ட பேசவான்னு சொன்னேன், அதுக்காக இப்படியா? இதோ இந்த அலமாரி மேல இருக்கிற பழைய பாத்திரங்களை மட்டும் கொஞ்சம் இறக்கி வை ராகுல். அந்த பொருட்களை இறக்கும்போது இருவருக்கும் இடையே இடைவெளி குறைகிறது. அவனது கைகள் அவள் மீது எதிர்பாராமல் படும்போது பாரதியின் உடலில் ஒரு சின்ன நடுக்கம். ராகுல் அவளது கண்களையே பார்க்கிறான். ஆண்டி, நீங்க ஏன் எப்பவும் இவ்வளவு அழகா இருக்கீங்க? பாரதி வெட்கத்துடன் போடா. சின்ன பையன், நீ என்ன போய் கிண்டல் பண்ற? அன்று பழுத்த மழை. பாரதியின் வீட்டின் ஜன்னல் வழியாக மழை நீர் உள்ளே வருகிறது. ராகுல் உதவி செய்ய ஓடி வருகிறான். ஜன்னலை அடைக்கும் முயற்சியில் இருவரும் நனைந்து விடுகிறார்கள். மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பாரதி தீயின் முகம் இன்னும் பிரகாசமாக தெரிகிறது. உங்களை முதலில் பார்த்தபதே எனக்கு பிடிச்சிருந்தது. உங்க சிரிப்பு, நீங்க பேசுற விதம் எல்லாமே. பாரதி தயங்கினாலும் ராகுலின் உண்மையான அன்பு அவரை நிகழ வைக்கிறது. அவர் ராகுலின் கையை பிடித்துக் கொள்கிறார். வயசு வித்தியாசம் தாண்டி ஒரு புரிதலும் ஈர்ப்பும் அங்கு உருவாகிறது. உன் கூட இருக்கும்போது எனக்கு ஏதோ புதுசா பிறந்தது போல் இருக்கு. ராகுல் மழை நின்ற பிறகும் அவர்கள் இருவரது மனதிலும் அந்த ஈரப்பதம் குறையவில்லை. ராகுல் அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு, நாளைக்கு என்ன தூக்கணும்னு சொல்லுங்க, நான் ரெடி என்று குறும்பாக சொல்லிவிட்டு செல்கிறான். பாரதி சிரித்து கொண்டே ஜன்னல் வழியாக அவன் போவதையே பார்த்து கொண்டிருக்கிறார். மழை நின்ற மறுநாள் காலை பாரதி கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென குழாயில் தண்ணீர் வருவது நின்றுவிட்டது. மோட்டாரை போட்டு பார்த்தும் பலனில்லை. உடனே நினைவுக்கு வந்தது பக்கத்து வீட்டு ராகுல்தான். பாரதி அவன் வீட்டு வாசலில் நின்று, ராகுல், கொஞ்சம் வரியா, கிச்சன்ல தண்ணியே வரல, என்னன்னு தெரியல என்று அழைத்தாள். உடனே ஓடி வந்த ராகுல் குழாயை திருப்பி பார்த்தான். காற்று வரும் சத்தம் மட்டும் கேட்டதே தவிர ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஆண்டி மோட்டார் ஓடுது, ஆனா தண்ணி வரலன்னா பைப்புக்குள்ள ஏதோ அடைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கம்பி இருந்தா கொடுங்க, உள்ள விட்டு நல்லா ஆட்டி பார்த்தா அந்த அடைப்பு எல்லாம் வெளியே வரும். அப்பதான் தண்ணி சரசரன்னு கொட்டும். பாரதி அவனை ஒரு நிமிஷம் ஏறிட்டு பார்த்தாள். அவன் சொன்ன விதம் அவளுக்குள் ஏதோ ஒரு குறும்பான எண்ணத்தை தூண்டியது. சிரிப்பை அடக்கி கொண்டு, கம்பி உள்ள விட்டு சரி பண்ணணுமா, இவ்வளவுதான விஷயம், இது உனக்கு ரொம்ப ஈஸியான வேலை போலைய. ராகுல் ரொம்ப பார்வையுடன், ஆமா ஆண்டி, அதுவும் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. எங்க காட்டுங்க அந்த பைப்லைனை. பாரதி அவனை கிச்சனுக்குள்ளே அழைத்துச் சென்றாள். கிச்சன் பிளாட்பாரத்திற்கு கீழே இருந்த அந்த பைப்லைன் குறுகலான இடத்தில் இருந்தது. ராகுல் கீழே குனிந்து அந்த இடத்த ஆராய்ந்தான். இடம் ரொம்ப குறுகலா இருக்கு ஆண்டி, நான் உள்ள புகுந்துதான் வேலை செய்யணும். நீங்க பின்னாடி நின்னு கொஞ்சம் வெளிச்சம் காட்டுங்க. பாரதி அவனுக்கு மிக நெருக்கமாக வந்து நின்று டார்ச் அடித்தாள். ராகுல் கம்பியை எடுத்து குழாய்க்குள் விட்டு லாபகமாக ஆட்டத் தொடங்கினான். பாருங்க ஆண்டி, முதல்ல கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும், போக போக ஃப்ரீ ஆயிடும், தண்ணீர் வர ஆரம்பிக்கும். அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனது அசைவுகள்
பாரதியின் கால்களில் உரசிக்கொண்டே இருந்தன. அந்த குறுகலான இடத்தில் இருவரது மூச்சு காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. மெதுவா, ராகுல் தைப் உடஞ்சிட போகுது. ரொம்ப வேகமா ஆற்று போல இருக்கு. கவலைப்படாதீங்க ஆண்டி, இதோ பாருங்க, அடைப்பு விலகிடுச்சு. திடீரென குழாயிலிருந்து தண்ணீர் பீரிட்டு அடிக்கத் வைக்கத் தொடங்கியது. எதிர்பாராத விதமாக அந்த தண்ணீர் பாரதியின் மீது பட அவள் நனைந்து போனாள். ராகுல் சட்டென்று எழுந்து அவளை தாங்கி பிடித்தான். பாத்தீங்களா, தண்ணி எப்படி வேகமா வருதுன்னு? இப்போ உங்க பாரம் குறைஞ்சிருச்சா? நனைந்த உடையில் நின்று இருந்த பாரதியை ராகுல் தன் கைகளுக்குள் இழுக்க கிச்சனுக்குள் ஒரு புதிய காதல் தீ மூண்டது. குழாயில் வந்த தண்ணீரை விட அவர்கள் இருவர் மனதிலும் ஆசைகள் அலைமோதின. கிச்சன் குழாயிலிருந்து பீரிட்டடித்த தண்ணீர் பாரதியின் மெல்லிய காட்டன் நைட்டியை முழுவதுமாக நினைத்திருந்தது. ராகுல் அவளை தாங்கி பிடித்திருந்த அந்த நொடியில் இருவருக்கும் இடையிலிருந்த அந்த சிறு இடைவெளியும் மறைந்து போனது. ஆண்டி, மொத்தமா நினைஞ்சிட்டீங்க. ராகுலின் குரல் முன்னை விட கரகரப்பாகவும் நெருக்கமாகவும் ஒலித்தது. பாரதி அவன் கண்களை நேராக பார்த்தாள். அவளது நனைந்த கூந்தலில் இருந்த சொட்டிய நீர்த்துளிகள் ராகுலின் கைகளில் வழிந்தன. எல்லாம் உன்னாலதான். ராகுல் அந்த கம்பியை அவ்வளவு வேகமா ஆட்டினா என்ன ஆகும் என்று பொய்யான கோபத்துடன் சொன்னாள். ஆனால் அவளது கைகள் ராகுலின் பலமான தோள்களை ஏறுக பற்றி கொண்டன. நெருக்கமான நிமிடங்கள் ராகுல் மெல்ல அவளது முகத்திற்கு அருகில் குனிந்தான். நீங்க தானே சொன்னீங்க, இப்ப பாருங்க தண்ணி எவ்வளோ சீரா வருதுன்னு என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் வழிந்த நீர் துளியை தன் விரலால் மெதுவாக துடைத்தான். அந்த தீண்டல் வயதியை சிலிர்க்க வைத்தது. ராகுல் யாராவது வந்துட போறாங்க, கையை விடு என்று அவள் சொன்னாலும் அவள் உடல் அவனிடமிருந்து விலக மறுத்தது. இந்த வீட்டுக்குள்ள இப்போ யாரும் வரமாட்டாங்க, இந்த தண்ணி சத்தத்தை தவிர வேற எதுவும் கேட்காது என்றபடி ராகுல் அவளை இன்னும் நெருக்கமாக சுவரோரம் சாய்த்தான். பாரதியின் மூச்சு காற்று சூடாக ராகுலின் கழுத்தில் பட்டது. ராகுல் அவள் இடுப்பில் கை வைத்து, ஆண்டி, இன்னும் அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணணுமா என்று குறும்பாக கேட்டான். பாரதி வெட்கத்துடன் அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். நீயேதான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன என்று முணுமுணுத்தாள். ராகுல் அவளது மோவாயை தூக்கி அவள் கண்களை பார்த்தான். பைபிள் இருந்த அடைப்புதான் நீங்கி இருக்கு. ஆனா என் மனசுக்குள்ள உங்களை பார்த்ததிலிருந்து ஒரு பெரிய ஆசை அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை எப்போ நீக்க போறீங்க? பாரதிக்கு அவனது அந்த நேரடியான பேச்சு ஒருவித இன்பதிர்ச்சியை தந்தது. அவள் மெல்ல அவன் காதோரம் சென்று, உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே எடுத்துக்கோ ராகுல், நான் எப்போ வேண்டாம்னு சொன்னேன் என்று ரகசியமாக சொன்னாள். அடுத்த நொடி ராகுல் அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு சோஃபாவை நோக்கி நடந்தான். கிச்சனில் கூழாய் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்க அங்கே காதலின் வேகம் அந்த நீரின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. பாரதி ராகுலுக்கு நன்றி சொல்ல ஒரு விசேஷமான விருந்து சமைக்கிறாள். அந்த விருந்தில் ராகுல் கேட்கும் ஸ்பெஷல் பரிசு என்னவாக இருக்கும்? அன்று மாலை மாலதியின் வீடு ஒரு புது மணப்பெண்ணை போல காட்சியளித்தது. குழாய் சரி செய்யப்பட்ட பிறகு பாரதிக்குள்ளும் ஒரு புது உற்சாகம். ராகுலுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்துவிட்டு அவனை இரவு உணவிற்கு அழைத்திருந்தாள். ராகுல் கதவை தட்டினான். பாரதி கதவை திறந்தபோது ராகுல் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனான். கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் உடையில் மல்லிகை பூசூடி லேசான மேக்கப்பில் மாலதி தேவதை போல இருந்தாள். என்ன ராகுல், அப்படியே நின்னுட்ட உள்ளவா என்று பாரதி புன்னகையுடன் அழைத்தாள். விசேஷமான விருந்து உணவு மேஜையில் அமர்ந்த ராகுல் உணவை விட பாரதியையே அதிகமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆண்டி சாப்பாடு நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஆனா இந்த சாப்பாட்டை விட இன்னொன்னு தான் ரொம்ப டெஸ்டா இருக்குன்னு தோணுது என்றான் ராகுல் குறும்பாக. பாரதி அவன் தட்டில் ஒரு கரண்டி பாயாசத்தை ஊற்றினாள். சாப்பிடும்போது மத்த பேச்சையெல்லாம் வேண்டாம். ராகுல் முதல்ல இதை சாப்பிட்டு முடிச்சதும் ராகுல் எழுந்து பாரதியின் கையை பற்றினான். விருந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கேட்ட அந்த ஸ்பெஷல் பரிசு. பாரதி அவனை பால்கனிக்கு அழைத்து சென்றாள். அங்கே நிலவு வெளிச்சம்
மென்மையாக படர்ந்திருந்தது. "உனக்கு என்ன வேணும் ராகுல்?" என்று பாரதி அவன் கண்களை பார்த்து கேட்டாள். ராகுல் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். "இந்த நிமிஷமா அப்படியே நின்னுடனும். உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு பெரிய பரிசுதான்." பாரதி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். "வயசு வித்தியாசம். இந்த உலகம் இதெல்லாம் நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ராகுல். ஆனா உன் கூட இருக்கும்போது அந்த பயம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல." ராகுல் அவள் முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தினான். "காதலுக்கு வயசு கிடையாது. ஆண்டி உணர்வுகள்தான் முக்கியம். நீங்க சரின்னு சொன்னா இந்த உலகத்தையே நான் எதிர்ப்பேன்." நிலவின் ஒளியில் அந்த பால்கனியில் ராகுல் பாரதியின் இதழ்களில் மென்மையாக தன் முத்தத்தை பதித்தான். அது ஒரு சாதாரண முத்தம் அல்ல. அது ஒரு புதிய பந்தத்தின் ஆழமான காதலின் அத்தாட்சி. அன்றிரவு பாரதிக்கு தனிமை என்ற சொல்லை மறந்து போனது. ராகுலின் அணைப்பில் அவள் ஒரு புதிய உலகத்தை கண்டாள். எதை தூக்கணும், எதை இறக்கணும் என்று கேட்ட அந்த பையன் இன்று அவளது மனபாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு அங்கே காதி இறக்கி வைத்து விட்டான். குழாயில் வந்த தண்ணீரைப் போல அவர்களின் காதலும் தடையின்றி ஓடத் தொடங்கியது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.